அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்மளுடைய ஏஏசிசி ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் ஏஏசிசிக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரொஃபஷனல் ரிசல்ட்ஸ் ஆனது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இப்போ பார்க்கறதுக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஏஏசிசி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் ஜஸ்ட் யூஜி கவுன்சிலிங்கில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து வரும். இதில் ரவுண்ட் 1 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆயுஷ் தான் நீங்கள் பண்ணி போயிருப்பீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் ஈவெண்ட்ஸ். எப்பவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் அல்லது நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் ஃபார் ரவுண்ட் 1. ஸோ இந்த ரெண்டு சைடையும் மேலே உள்ள காலத்தை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும், சரியா? ஸோ இதில் ரிசல்ட்ஸ் ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 ஃபார் த அகாடமிக் இயர் 2024 and 25, சரியா? ஸோ அதை நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ரைட், இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயம் இருக்கு. அதாவது பிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்படின்றது பெய்டு சீட் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஜிஏனா கவர்மெண்ட் எய்டட், எம்எம்னா எம்எம்னா மைனாரிட்டி முஸ்லீம் சீட்ஸ், சினா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அடுத்து கூடவே வந்து நேஷனல் இன்ஸ்டியூட்ஸும் அதுக்குள்ள தான் வரும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் தான் நேஷனல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது வெளிநாட்டில் என்ஆர்ஐ கோட்டா அது. அப்புறம் முஸ்லீம் மைனாரிட்டி கோட்டா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் எய்டட்ல, அதாவது எம்ஜி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இது எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபினான்சிங், நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பார்ப்போம். ஏஜினா ஆல் இண்டியா கோட்டா. அப்புறம் பிசின்னு சொன்னாலே அவங்க தெளிவாக கொடுத்துருக்கான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி என்சிஎல். பிசி அப்படின்றது பிடபிள்யூன்னு கொடுத்துருந்தா ஓபிசி என்சிஎல் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இந்த இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், சரியா? ஸோ ஜிஎன்னா ஜென்ரல், ஆனால் ஓப்பன் சீட் அது இன்னொரு பேரு. ஸோ இதுவுமே தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது யாருக்கெல்லாம் அலர்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்துருவோம். அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா ரேங்க் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முதல்ல தெளிவாக என்னன்னா ஆர்டரில் என்னன்னு பார்த்துப்போம். ஆர்டரில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், ரேங்க்கு, அலர்டட் கோட்டா, என்ன கோட்டால என்ன இது வந்து அலர்ட் ஆயிருக்கு, என்ன அது அலர்ட் கோட்டா, அதன் பிறகு அலர்டட் இன்ஸ்டியூட் என்னது, என்ன கோர்ஸ்க்கு அலர்ட் ஆயிருக்கு, சரியா? ஸோ நீங்க கேட்டது என்ன கேட்டகரியில உங்களுக்கு ஓப்பனா ஜென்ரல் ஓப்பன், அதில் வந்து ஓபிசியாக இருக்கிறீங்க, இருந்தாலும் ஓபிசினாலும் ஓப்பனில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேட்டகரி, அதாவது அப்ளைட் கேட்டகரி என்ன, அலாட்டட் கேட்டகரி என்னன்னு பாருங்க. கேண்டிடேட் கேட்டகரின்றது என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் ஓபிசியாக கூட இருக்கலாம், எஸ்சியாக கூட இருக்கலாம், பட் ஓப்பனில் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளைட் கேட்டகரி அலாட்டட் கேட்டகரி மட்டும் பார்த்துக்குங்க. எப்பவுமே அலாட்டட் அப்படின்றதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. நீங்க கேண்டிடேட் கேட்டகரி அப்படின்றது என்ன வேணா இருக்கலாம், சரியா? ஸோ இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது யாருக்கெல்லாம் நேஷனல் இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். ரேங்க் நம்பர், அதாவது நீங்க பொதுவாக நான் சொல்றது என்னன்னா இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. நம்ம பார்க்கறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று ரேங்க் நம்பர், அதாவது சீரியல் நம்பர் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்காதீங்க, ரேங்க் மட்டும் பாருங்க, சரியா? ரேங்க்ல நம்ம பார்க்கறது 66,442க்கு ஒருத்தங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் ஓபிசி அவங்க, ஆனா ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 70,991 அவங்களுக்கு அவங்களோட இதுல சென்னை கிடைச்சிருக்கு, அதாவது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேஷனல் இன்ஸ்டியூட் மட்டும் பார்ப்போமே. நேஷனல் இன்ஸ்டியூட் மட்டும் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல போயிருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நிறைய இருக்கும் அது, சரியா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு போனோமோ. நேஷனல் இன்ஸ்டியூட் மட்டும் யார் யாருக்கு போயிருக்குண்டு 80,180 கிடைச்சிருக்கு. அதன் பிறகு 81,365 கிடைச்சிருக்கு. அண்ட் 88,083 கிடைச்சிருக்கு. அப்புறம் 88,530 கிடைச்சிருக்கு. அதன் பிறகு 89,787 கிடைச்சிருக்கு. 90,235 கிடைச்சிருக்கு. அப்புறம் 91,946 சித்தா கிடைச்சிருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. 92,110 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் 92,109 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அதன் பிறகு 92,704 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. 93,979 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 95,429 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. ஈவன் தான் ஓபிசியா இருந்தாலும் ஓப்பன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சில கேட்டகரி முதல்ல மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்தது 95,514 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. 96,905 ஓப்பன். 97,536 அப்படின்றது இந்த கேண்டிடேட்டுக்கு ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து 10,1961 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு.
102223 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. அடுத்தது 106127 ஓப்பன்ல கிடைச்சிருக்கு. 106723 ஓப்பன். ஸோ ஓப்பன் தான் நிறைய வந்துட்டே இருக்கு. ஐ மீன் 108158. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக 108492, 108938 ஓப்பன். அவங்க இடபிள்யூஎஸ் சரியா, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தாலும் ஓப்பன்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேபி மார்க் முன்னாடி இருந்திருக்கலாம். அப்போ இந்த இடபிள்யூஎஸ் சீட்டுன்றது வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இடபிள்யூஎஸ்ல இவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்தது 109270 ஓபிசி இதுதான் ஓப்பன் கோட்டா இப்போ அலாட் ஆயிருக்கு. அதன் பிறகு ஓபிசி 110734, 111905. ஸோ இதெல்லாமே ஓபிசியில் அலர்ட் ஆயிருக்கு சரியா. ஸோ அதன் பிறகு நிறைய இது கண்டினியூ பாருங்க, ஒன்றும் இல்லை, இதுதான் மெத்தடாலஜி. சர்ச் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படின்றது இதுதான் சரியா. ஸோ இந்த மெத்தடாலஜியில் சர்ச் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து நம்ம எளிமையாக நம்மளுடைய நம்பர் எங்கே இருக்குன்னு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ரேங்க் நம்பர் டேரெக்டாக தெரியுது அப்படின்னா டேரெக்டாகவே ரேங்க் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஆப்ஷன்ஸ் சரியா. ஸோ அதனால் இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அடுத்தடுத்து மூவ் ஆயிடலாம். இடபிள்யூஎஸ் ஒரு கேண்டிடேட் கிடச்சிருக்கு 200113 சரியா. ஸோ இவ்வளோதான், இதாங்க ஆப்ஷன், இதான் மெத்தடாலஜி ஆஃப் சர்ச்சிங் அப்படின்றது. ஸோ எஸ்சி கேட்டகரி 226483 சரியா. அதன் பிறகு ஸோ அதான் இதை மட்டும் பார்த்துங்க சரியா. ஸோ இதே சென்னை காலேஜாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எப்படி தேடணும் அப்படின்னா அரும்பாக்கம் அப்படின்ற கீவேர்டு வச்சுங்க சரியா. அரும்பாக்கம் வரல அப்படின்னா ரைட் ஒரு நிமிஷம் சித்தான்னு தேடுவோம், அதுலேருந்து நம்ம லாட் எடுத்துப்போம் சரியா. சித்தான்னு எடுத்துட்டு சித்தா மெடிக்கல் காலேஜ் சரியா. சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலின்னு ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி தெரியும் ஜிஓவிடி. ஸோ இவங்க வந்து ஃபுல் நேம் கொடுக்கல, ஜிஓவிடி சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு சர்ச்சில் கொடுங்க சரியா. நான் ரேண்டமாக ஒரு 5-6 மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக நம்ம சொல்ல வேண்டாம், டைம் ஆகணும். ஸோ அதனால ஜென்ரலாக இடபிள்யூஎஸ் என்ன அலாட் ஆயிருக்கு, இடபிள்யூஎஸ் கோட்டாவில் இடபிள்யூஎஸ் அலாட் ஆயிருக்கு, எஸ்சி கோட்டாக்கு எஸ்சி ஆல் இண்டியா கோட்டாவில் அலாட் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ல ஒரு கேண்டிடேட்டு, அதன் போய் எஸ்சி கோட்டா அலாட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெத்தடாலஜி. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 40136. ஸோ இதான் மெத்தடாலஜி ஆஃப் சர்ச்சிங். ஸோ ஓபிசியாக இருந்தாலும் ஓப்பன் கோட்டால் அலாட் ஆயிருக்கும் சரியா. ஓபிசியாக இருந்தாலும் ஓப்பன் கோட்டால் அலாட் ஆயிருக்கு, ஓபிசியாக இருந்தாலும் ஓப்பன் கோட்டால் அலாட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை தான் சொல்கிறேன், நீங்கள் ஓபிசி உங்களோட ஒரிஜினல் பட் அலாட்டட் இன் ஓப்பன். அப்போது இந்த ஓப்பனில் போனதுனால இன்னொரு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதுதான் மெத்தடாலஜி சரியா. ஸோ ஹோப் இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. இது மட்டும் ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து சென்னை பார்ப்போம் சரியா. சென்னையில் உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை எப்படி தேடணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸை சொல்லி கொடுக்குறேன் சரியா. ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா எல்லாமே இருக்குது சரியா. ஸோ சென்னை மட்டும் நம்ம பார்ப்போம். சென்னையும் அதே மாதிரி கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை அப்படின்ற கீவேர்டு வச்சுட்டு காப்பி பண்ணி அந்த டேர்மை காப்பி பண்ணி அப்படியே சர்ச் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ரேங்க்லாம் கிடச்சிருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் சரியா. இதுதான் இதனோட செக்கிங் ஆப்ஷன். ரேங்க் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ ரேங்க் நம்பர் வந்து 103613 இதுதான் உங்கள் ரேங்க் அப்படின்னா சரியா. இல்லை அது வேண்டாம், 104 ரைட் 1. இப்போ ரேங்க் நம்பர் ஒன்று போடுறேன். இப்போ என்னோட ரேங்க் நம்பர் இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட்டாக ஒன்றும் இல்லை, இந்த ரேங்க் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் வரும் சரியா. ஒன்றும் இல்லை, மறுபடியும் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. எஃப் கொடுத்தா ஃபைண்ட் ஆப்ஷன் வரும். இல்லை மொபைலில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேங்க் நம்பர் என்ன 102680 அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் பண்ணுங்க, உங்களோட இது அப்படியே மார்க் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் உங்களோட அலாட்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேஜஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து நாளைக்கு உங்களுடைய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நாளை மற்ற நாள் சரியா, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கான விஷயம் என்ன அப்படின்றத அடுத்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு அப்டேட் இதுலேயே கொடுத்துட்றேன். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கான விஷயம் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க 2ஆம் தேதி முடிஞ்சோன்னே. இன்னைக்கு எத்தனாம் தேதி 4th சரியா. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபைனல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட். இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகி இன்னைக்கே ரிசல்ட் ஆயிடுச்சு சரியா. நாளைக்கு வர வேண்டியது இன்னைக்கே ரிசல்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் ரிப்போர்ட் ஆக வேண்டி இருக்கும் சரியா. இன்ஸ்டியூட்டில் ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட லாகினை டவுன்லோட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர்னு இருக்கும் சரியா. உங்களோட அந்த பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் அதில் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா AACCக்குள்ள.
ஸோ அதுக்குள்ளே போனோன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணி இதை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போயிட்டு உங்கள் காலேஜில் கொடுத்து இது பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு கேட்டகரி. சார் எனக்கு வந்து இது விருப்பம் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ மெசேஜே நிறைய வந்திருக்கு. சார் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இந்த காலேஜ், எனக்கு இப்போ செலக்ட் ஆன காலேஜில் விருப்பம் இல்லை, ஸோ எனக்கு வந்துட்டு அடுத்த காலேஜ் நான் போகலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அப்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் உள்ள. நீங்கள் திரும்பவும் ரீபார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அது பேர் அப்கிரேடேஷன். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட் மூலியமாக அங்கே போட்டுட்டு அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கவுன்சிலிங் ஆன்லைன் இது AICCCக்குள்ளே போயிட்டு அவன் செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பான்ல, அதில் நம்ம வந்து ஸ்லாட் மூவ் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் இது பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரொசீஜர். சரியா? ஸோ அதன் பிறகு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மூவ் ஆகும்போது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், உங்கள் மார்க் என்னன்னு பார்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது, உங்கள் மார்க்குக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னா ஸ்டேட்டில் கன்ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்ற அளவில் நீங்கள் மார்க்கில் இருக்கிறீங்களா அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ இதையும் விட்டு அதையும் விட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. சரியா? ரொம்ப லேட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ரொம்ப லேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சீட் கிடைக்காது, பெனால்ட்டி வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். அடுத்தது ஒரு சிலது மிஸ்கான்டக்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு இதில் பிரச்சனை கிடையாது, தைரியமாக மூவ் பண்ணுங்க. ஒன்று கிடைச்சதுன்னா மேக்ஸிமம் அதை ரீட்டர்ன் பண்ண பாருங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு என்னன்னா நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு நியர்பை காலேஜ் கிடைக்கும்னு நினைப்பீங்க. சரியா? பட் நிறைய பேருக்கு காலேஜ் கிடைக்குமானே அவ்வளோ சந்தேகத்தில் இருக்காங்க. ஸோ கொடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா லாட் உங்களுக்குன்னு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அது சாதாரணமாக உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது. தெர் இஸ் சம்திங், அதில் ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ஸோ அப்படின்னு ஒரு மனநிலையோட கண்டிப்பாக பாசிட்டிவாக மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் காலேஜில் அது நாளைக்கு போயிட்டு ஆன்லைனில் அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுங்க. ரோலிங் டவுன்லோட் பண்ணிட்டு 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ள லாஸ்ட் நாள் வரைக்கும் போகாதீங்க. 9ஆம் தேதி 10ஆம் தேதி. சரியா? 6 to 11 உங்களுக்கு எத்தனை நாள் வருது? 6ஆம் தேதியிலேருந்து 11 வரேன்னா மண்டே எக்கறந்து கொண்டும் சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்குமான்னு தெரியாது, பட் இருக்க வாய்ப்பு இருக்கு. கால் பண்ணி கேட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டேல எக்கார்ந்து கொண்டு ஜாயின் பண்ணிடுங்க. லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப தள்ளாதீங்க. சரியா? ஸோ இதுதான் என்னுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. வேற ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்றேன். அண்ட் சர்வே ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணியாச்சு, கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச்.